அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் அருகே சிங்கநேந்தல்ங்கிற கிராமத்தில் சாந்திங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்திருக்கா. அவளோட வயசு 33. அவளோட கணவர் பெயர் பிச்சைக்கனி. அவருக்கு வயசு 43. அவரோட வேலை டைல்ஸ் ஒட்டுவது, கட்டிட தொழில் செய்வது தான். சாந்திக்கு ஒரு மகனும் 2 மகளும் இருந்தனர். அவளுக்கு 3 குழந்தைகள் இருந்ததுனால குடும்பம் நடத்த சிரமமா இருந்துச்சு. அவள் கணவருக்கும் போதிய வருமானம் கிடைக்கல. இதனால அவள் கணவர் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய முயற்சிக்காரு. அப்போது அங்க பரோட்டா மாஸ்டர் வேலை தான் இருக்குது. அதனால அவர் பரோட்டா போடுவது எப்படி என கத்துக்கிட்டு பரோட்டா மாஸ்டரா மாறுறாரு. பிறகு வெளிநாட்டுக்கும் போறதுக்கு முயற்சி பண்றாரு. அவருக்கு வேலையும் கிடைக்குது. பிறகு டான்னு அவர் வாங்குற சம்பளம் அனைத்தையும் அவளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுல கொஞ்சம் பணத்தை அவ சேமிச்சு வைக்கிறா. நாட்கள் செல்ல செல்ல அவள் கூட பேசுறதுக்காக ஒரு மொபைல் போனையும் அவள் கணவர் வாங்கி கொடுக்குறாரு. அவளும் வீடியோ கால் பேசி குடும்பத்தையும் ரன் செய்யறா. பிறகு அந்த சாந்தி கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறா. பிறகு புகைப்படத்தை அவர் கணவருக்கும் அனுப்பி வைக்கிறா. அவர் கணவரும் புகைப்படத்தை பார்த்து எந்த பதிலுமே சொல்லல. சாந்தி உறவு முறையவன தம்பி பார்த்திபன் அடிக்கடி சாந்தி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கான். அவன் அவளுக்கு தம்பி முறைங்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரல. அதன் பிறகு சாந்தி பார்த்திபனோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. மொபைல்லையும் இருவரும் பேசி வராங்க. அவள் கணவனுக்கு அனுப்பிய புகைப்படங்கள் அனைத்தையும் பார்த்திபனுக்கு அனுப்புறா. அதை பார்த்து அவன் அவள் அழகை வர்ணிக்கிறான். இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவள் அழகை கணவன் வர்ணிக்கவில்லை என்றாலும் உறவு முறையான தம்பி வர்ணிக்கிறான்னு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இதனால விதவிதமான புகைப்படத்தை அவனுக்கு அனுப்புறா. இப்படி அவர்கள் பேசி பழக அது தகாத உறவாக மாறுகிறது. பார்த்திபன் சாந்தியிடம் ஆடையுடன் தான் அனுப்பி வைப்பீங்களா, ஆடை இல்லாமல் அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்கிறா. உடனே அந்த ஆசையையும் அவள் நிறைவேற்றுறா. இதனால் அவர்களுக்குள் நெருக்கம் அதிகரிக்கிறது. பிறகு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு அவளை வரவழைச்சி உல்லாசமா 2 பேரும் இருக்கிறாங்க. அவள் கணவரும் வெளிநாட்டுல இருந்ததால உடல் தேவைக்காக பார்த்திபனை யூஸ் பண்ணிக்கிடுறா. பார்த்திபன் தம்பி முறை என்பதால் சந்தேகம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் வரல. உறவினர்களுக்கும் கணவருக்கும் கூட சந்தேகம் வரல. குழந்தைகள் இருக்கும்போது அவன் வருவான். அவனை மாமா என்று குழந்தைகளுக்கு அவள் அறிமுகப்படுத்துவாள். அவளுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல பார்த்திபனுக்கு கடன் பிரச்சனை வருது. அந்த கடனை அடைக்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றான். பிறகு வெளிநாட்டுல வேலையும் கிடைக்குது. 2 வருஷம் கழிச்சு வரேன், என் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரவை தொடரலான்னு சாந்தி கிட்ட அந்த பார்த்திபன் சொல்றான். அது அவளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவள் கணவரும் வெளிநாட்டுல இருக்கான். அவன் கள்ளக்காதலும் வெளிநாட்டுக்கு போறான். நம்ம உடல் தேவைக்காக என்ன பண்றதுன்னு தத்தளிச்சுக்கிறா. அப்போதுதான் பார்த்திபன் தம்பி கலைமோகனை சந்திக்கிறா. அவனுக்கு பழக்கமும் ஏற்படுது. கலைமோகனும் பேசி பழக ஆரம்பிக்கிறான். பார்த்திபனுக்கு அனுப்பிய வீடியோக்களை கலைமோகனுக்கு சாந்தி அனுப்புறா. இவனும் சாந்தியோட அழகை ரொம்ப வர்ணிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. பின்னர் வீட்டுக்கு வரவழைச்சு இருவரும் உல்லாசமா இருக்காங்க. பார்த்திபன் இல்லாத குறைய அவன் தம்பி நிறைவேற்றான்னு சாந்தி நினைக்கிறா. பார்த்திபனை விட அவன் தம்பி இளையவங்கிறதுனால அவனுடைய வேகம் சாந்திக்கு பிடிச்சிருக்கு. அது நாளடைவில் கள்ளக்காதலா தொடருது. 7 ஆண்டுகள் தொடர திடீரென அவள் கணவர் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வராரு. வெளிநாட்டுல இருந்து வந்த அவரு, நான் இனிமே வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், பணம் தான் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம், அது போதும், நான் இனி ஊர்ல ஏதாவது தொழில் பண்றேன்னு சொல்றாரு. இது அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. தகாத உறவுக்கு நம் கணவர் இடைஞ்சலாக இருப்பார்னு அவன் நினைக்கிறா. ஏனென்றால் அவள் கணவருக்கு துளி கூட சந்தேகம் வரல. ஏன்னா அவங்க 2 பேரும் தம்பி முறைதான். அவள் கணவரிடம், நீங்க உள்ளூர்ல இருக்க வேண்டாம், இன்னும் 3 வருஷம் வெளிநாட்டுல இருங்க, இன்னும் நம்மளுக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குதுன்னு சொல்றா. ஆனா அது பழிக்கல. முடியவே முடியாதுன்னு கணவர் உறுதியா இருக்கிறாரு. உடனே அவர் நம் கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலா இருப்பாருன்னு அவரை கொன்றுவோன்னு முடிவெடுக்கிறா. இத வெளிநாட்டுல இருக்கிற பார்த்திபனுக்கு போன் பண்ணி சொல்றா. நீயும் வா, அவரை கொன்று விடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கடன் பிரச்சனை இருக்கிறதுனால நான் வரலன்னு சொல்றான். உடனே அவளும் 1 வாரம் லீவு கேட்டுட்டு வா, உனக்கு தேவையான அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். என் சேமிப்பில் 80,000 பணம் இருக்கு, அதை உனக்கு தரேன், என் கணவரை கொன்னுட்டு சிங்கப்பூருக்கு போ அப்படின்னு சொல்றா. உடனே பணத்தையும் அனுப்புறா. பணம் அனுப்புனதுமே பார்த்திபன் ஊருக்கு வரான். ஊருக்கு வந்ததும் பார்த்திபன் தம்பியான கலைமோகன் சாந்தியின் கணவரை சந்திச்சு, என் அண்ணன் பார்த்திபன் வெளிநாட்டுல இருந்து 2 மது பாட்டில் கொண்டு வந்திருக்கான், அதுல 1 இந்தா இருக்கு, நாம 2 பேரும் மது அருந்தலான்னு கலைமோகனை கேட்கிறான். உடனே சில நிமிடத்துல 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் 2 பேருமே குடிச்சிடுறாங்க. சாந்தியோட கணவர் ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு மட்டையாயிடுறாரு.
பின்னர் கலைமோகனும் சாந்தியும் விடிய விடிய உல்லாசமா இருக்காங்க. பிறகு எதுவும் தெரியாதது போல தன் கணவரை ஏன் இவ்வளவு குடிச்சிங்கன்னு சத்தம் போடுறா சாந்தி. பிறகு பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி என் கணவரை எப்போ கொல்வ அப்படின்னு கேட்குறான். உடனே நான் நாளைக்கு கொல்றேன், நானும் என் தம்பியும் நாளைக்கு தீத்து கட்டிடுறேன்னு சொல்றாங்க. உடனே பார்த்திபனும் அவன் தம்பியும் சாந்தியின் கணவரை காட்டுப்பகுதிக்கு வாங்க குடிக்கலான்னு கூட்டிட்டு போக மதுவுக்கு ஆசைப்பட்டு சாந்தியோட கணவரும் போய் குடிச்சிடுறாரு. பிறகு பார்த்திபனும் அவன் தம்பியும் சேர்ந்து அவனை சரமாரியா தனித்தனியா வெட்டி கொலை செஞ்சு எரிச்சிடுறாங்க. பின்பு சாந்திக்கு ஃபோன் பண்ணி உன் கணவரை கொண்டுட்டோன்னு எலும்பு மட்டும்தான் கிடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால சாந்தி சந்தோஷமா இருக்கா. பிறகு பார்த்திபன் வெளிநாட்டுக்கு நான் நாளைக்கு தான் போறேன், இன்னைக்கு நான் உன் கூட உல்லாசமா இருக்கணும்னு நினைக்கிறான். உடனே சாந்தியும் ஒத்துக்கிடுறா. மறுநாள் அவள் கணவரோட அப்பா அவர் எங்கேன்னு கேட்க வராரு. அவர் தூத்துக்குடிக்கு டைல்ஸ் ஒட்ட போயிருக்காருன்னு சொல்றா சாந்தி. அதன் பிறகு அவனோட தம்பி வந்து கேட்டதுக்கு கோயம்புத்தூர்ல டைல்ஸ் ஒட்ட போயிருக்காருன்னு சொல்றா. உடனே அவள் கணவரோட தம்பிக்கும் மாமனாருக்கும் சந்தேகம் வருது. உடனே அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது மாமனார் மருமகள் மீது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே போலீஸும் அங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு சாந்தி எனக்கு தெரியாது என்று சொல்ல உடனே போலீஸ் சாந்தியின் போனை வாங்கி பாக்குறாங்க. அதுல பார்த்திபன் கிட்டையும் கலைமோகன் கிட்டையும் பேசியது தெரிய வருது. உடனே போலீஸ் கலைமோகனையும் பார்த்திபனையும் விசாரிக்காங்க. அவர்கள் உண்மையை கூறிடுறாங்க. உடனே அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுறாள். அதாவது சாந்தி மதுரைக்கு சென்று அவளுடைய ஃப்ரெண்ட் மதுரைக்கு சென்று அங்கிருந்து அந்தமான் போயிடலான்னு முடிவு பண்றா. ஆனா போலீஸ் அவள் தோழியை கிடுக்குப்பிடி விசாரிச்சு அதாவது சாந்தியை மாட்டி கொடுத்து விடுறா. உடனே போலீஸ் அவளையும் கலைமோகனையும் பார்த்திபனையும் அதாவது 3 பேரையும் கைது செய்து ஜெயிலில் அடிச்சிடுறாங்க. இதுல என்னோட கருத்து என்னன்னா, சாந்தியின் கணவர் நேர்மையாக வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதித்துள்ளார். அதை வைத்து தன் குழந்தைகளுடன் வாழாமல் தகாத உறவிற்கு ஆசைப்பட்டு இப்போது ஜெயிலில் கம்பி எண்ணுகிறாள் சாந்தி.